கூமுட்டை குணாவின் ஒருபக்க சிறுகதை. தவிப்பு. மனைவியை இழந்து தவிக்கும் அக்கா கணவருக்கு ஃபோன் செய்தால் மச்சினிச்சி. என்ன மச்சான், நலமா? வயசான உங்கள் அம்மா குழந்தைகள் எப்படி இருக்காங்க? வேலைக்காரி குழந்தைகளை கவனிச்சுக்கிறாளா? பிள்ளைகளை நேரத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப சொல்லுங்க என்றவள். ஆமாம், வேலைக்காரியை பிடிச்சிருக்கா என்றாள் மச்சினிச்சி. பிடிச்சிருக்கு, அவள் பார்வைதான் சரியில்லை என்றார். வேலைக்காரிக்கு மாழைக்கண்ணோ மாறுகண்ணோ இல்லையே என்றவள். சரி, வேலைக்காரி எந்த புடவையை கட்டினால் என்ன? இறந்து போன என் அக்கா புடவையை எடுப்பாக ஜாக்கெட்டு தைச்சி கொடுத்து போடச் சொல்லி, அளவு சரியாக இருக்கான்னு முன்னும் காட்டச் சொல்லி, கிழவி மாதிரி புடவை கட்டாமல் நல்லா அழகாக கட்ட சொன்னீங்களாமே. இப்போ சொல்லுங்கள், உங்கள் பார்வை சரியில்லையா, வேலைக்காரி பார்வை சரியில்லையா என்று வேலைக்காரிக்கும் மச்சானுக்கும் முடிச்சு போட்டு வார்த்தைகள் பொடி வச்சு பேசினாள் மச்சினிச்சி. சரி, இப்போ என்ன சொல்கிறீங்க? வேலைக்காரி பொம்பளை போலீஸுக்கு ஃபோன் பண்ண போகிறாளாம் என்று ஒரு குண்டை தூக்கி போட்டாள் மச்சினிச்சி. ஏய், என்ன நீ வேலைக்காரியை வச்சு மிரட்டுற? பொம்பளை கையால் அடி வாங்க சொல்கிறியா? இதுதான் உன் நாரதர் வேலையா? கிண்டல் பண்ணாதே, உன் அக்கா ஞாபகத்திலிருந்து என்னை தடுமாற வைக்காதே என்று வார்த்தைகள் தடுமாறினார். தப்பு செஞ்சால் தண்டிக்கத்தான் செய்வாங்க. போலீஸில் ஆண் பெண் பேதமெல்லாம் இல்லை, பயப்படாதீங்க. என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்லவா? ஆண்கள் அவசர கொடுக்கைகள், பெண்கள் திண்டுக்கல் பூட்டு, மனசை திறந்து காட்ட மாட்டாங்க. கண்ணதாசன பாட்டில் வர்ற மாதிரி, உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்குறாய், மண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்குறாய். இப்படித்தான் உங்கள் திருட்டு பார்வை தொடங்கி இருக்கும், சரியா? இதுக்குத்தான் வேலைக்காரி வேஷம் போட்டு அந்த அக்காவை அனுப்பி வச்சோம் என்று சிறிது நேரம் மூச்சு விட்டு தொடர்ந்தாள் மச்சினிச்சி. நோயினால் இறந்து போன என் அக்காவை எத்தனை வருஷத்துக்கு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க? வேலைக்கு போவீங்களா? பிள்ளைகளை கவனிப்பீங்களா? மச்சான், ஒரு பெண் தாயாக இருந்து வளர்க்கும் பிள்ளைகள் தட்டுக்கட்டு போகும். ஒரு பெண் தாயாக இருந்து வளர்க்காத பிள்ளைகள் தட்டுக்கட்டு போகும். இதுதான் விதியோ என்னவோ தெரியலை. என் வீட்டுக்கு பக்கத்தில் நல்ல குடும்பம். விபத்தில் கணவனை பறிகொடுத்த அந்த அக்காவுக்கு குழந்தை இல்லை. உங்கள் குழந்தைகள்லாம் வீட்டுக்கு வரும்போது நல்லா பழகுவாங்க. உங்கள் குழந்தைக்கு தாயாக இருந்து தனக்கு ஒரு வாழ்க்கையை தேடிக்க சொல்லி நாங்கள் தான் தூண்டிவிட்டோம். அது மட்டுமல்ல, ஆணுக்கு தலைவலி என்றால் ஒரு பெண்ணும், பெண்ணுக்கு தலைவலி என்றால் ஒரு ஆணும் தேவை. என் குழந்தைக்கு தாயில்லையே என்ற தவிப்பு மட்டுமல்ல, அதையும் தாண்டி ஒரு தவிப்பு இருக்குது மச்சான். அடுத்த வாரம் இருவருக்கும் டும். என்ன சரியா? என்ன பேச்சை காணோம்? ஃபோனில் பெருமூச்சு மட்டும்தான் வருது என்று ஃபோனை வைத்தாள் மச்சினிச்சி. முடிந்தது.